ராஜேஸ்வரி வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கின் விசாரணை தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக முதற்கட்டமாக விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அங்கு விடுதலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு மேல்முறையீடு செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றது. இப்படி பல்வேறு கட்டங்களாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ஜெயச்சந்திரன் வாசித்தார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கூடிய அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் இந்த தண்டனை அதாவது இந்த மாதம் வரை ஒத்திவைப்பதாக அதுவரை அவர் மேல்முறையீடு செய்யலாம். அதுவரை இந்த தண்டனையானது 1 மாதம் வரை ஒத்திவைப்பதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வழங்கினார். அதற்கு பிறகு 1 மாத காலத்திற்குள்ளாக உச்சநீதிமன்றம் சென்று மேல்முறையீடு தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு இணங்க பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி தரப்பில் தனித்தனியாக வழக்கறிஞர் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் பல விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக பல்வேறு தகவல்கள் தவறாக சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் வயது மூப்பின் காரணமாக எங்களை சிறையில் அடைப்பதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்கெல்லாம் உள்ளிட்ட தகவல்கள் அடங்கிய மேல்முறையீட்டு மனுவானது பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி தரப்பில் தனித்தனியாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கின் விசாரணை இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த வழக்கின் விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி ஆகிய இருவரும் சிறையில் சரணடைவதிலிருந்து விலக்கு அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கின் இந்த தீர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக கிட்டத்தட்ட 1.75 கோடி 1,75 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக 2016ஆம் ஆண்டு அப்போது விழுப்புரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் நீதிமன்றம் 2016ஆம் ஆண்டு அவருக்கு எதிரான போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி அந்த வழக்கிலிருந்து பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கினார்கள். இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 2017ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போது முதல் 2017ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்கின் விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தன. அப்போது கிட்டத்தட்ட இந்த வழக்கின் அடுத்த கட்டங்களை பொறுத்தவரையில் கடைசியாக கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக பல்வேறு எழுத்துப்பூர்வமான வாதங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் பொன்முடிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு எழுத்துப்பூர்வமாக டிசம்பர் 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இந்த வழக்கை டிசம்பர் 21ஆம் தேதி கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி விசாரணைக்கு வரும்போது எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு டிசம்பர் 21ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று அறிவித்தார். அன்றைய தினத்தில் தீர்ப்பு வழங்கப்படும், சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று டிசம்பர் 19ஆம் தேதி அறிவித்தார். அந்த டிசம்பர் 21ஆம் தேதி என்பது இந்த வழக்கின் தீர்ப்புக்கு நாளாக பார்க்கப்பட்டு மிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. என்றால் தொடர்ச்சியாக ஏற்கனவே திமுக தரப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்ந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பொன்முடி வழக்கின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. அந்த எதிர்பார்ப்புக்கு இணங்க கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி ஆகிய இருவரும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்திருப்பது ஆதாரங்கள் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக அந்த அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மட்டும், அதாவது பொன்முடி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மட்டுமே 64.90 விழுக்காடு அளவுக்கு சொத்து குவிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக அவர் அதிக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்திருப்பது நிரூபணமாக இருப்பதாக நீதிபதி பரபரப்பான தீர்ப்பு வழங்கி அந்த தண்டனை விவரங்களையும் அவர் அறிவித்தார்.